அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமடைந்துள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். நிச்சயமாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 90% பணிகள் நிறைவு பெற்றன. இந்த முறை கூடுதல் காளைகளை களமிறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி தை மாதம் தொடங்கி நடைபெற உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 15ஆம் தேதி பாலமேட்டிலும், 16ஆம் தேதி அலங்காநல்லூரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான கால்நடை பரிசோதனை மையத்தில் தடுப்பு வேலி, வாடிவாசல் மற்றும் வாடிவாசலுக்கு பின்புறம் காளைகள் இருக்கக்கூடிய இடங்களில் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்ட நிலையில் விழா மேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாடுபிடி வீரர்களுக்கு காயம் ஏற்படாத வகையில் வாடிவாசலுக்கு முன்பு தேங்காய் நார்கள் கொட்டுவதும், தண்ணீர் தொட்டி வைப்பதும் மற்றும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. நாளை போட்டி தொடங்கும் நிலையில் அவனியாபுரம் களத்தை பொறுத்தவரைக்கும் 2035 மாடுகளும் 1735 காளையர்களும் ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்திருந்தனர். இந்த போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு விதிமுறைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மாட்டு உரிமையாளர்கள் காளையில் அவனியாபுரத்தில் கொண்டு வருவதிலிருந்து காளைகளை அவிழ்த்து விடுவது வரை டோக்கன் அடிப்படையில் குறிப்பிட்ட நேரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மது அருந்தி வருபவர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது.